ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1½ ஸ்பூன் சோறு ஆக்குற அரிசி இருக்குல்ல, அது சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் தேங்காய் சில்லு ஒரு 20லேருந்து 25 சில்லு சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா வதங்கட்டும். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு 3 பழுத்த தக்காளி போட்டு அதையும் அரைச்சிக்கலாம். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதில் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு மல்லிப்பொடி ஒரு 4 ஸ்பூன், மிளகாய் பொடி ஒரு 2½ ஸ்பூன் போட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதே கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, கருவேப்பிலை கீரி போட்டு அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்கி செவந்து வரட்டும். இப்போ நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ கரைச்சி வச்ச அந்த எல்லாத்தையும் கலந்து வச்ச எல்லா விழுதையும் இதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். நம்ம மீன் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுங்க. நல்லா சுவையான மீன் குழம்பு ரெடி.